إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم خير الكلام كلام الله وخير السنن سنن محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாக்கி அவருடைய சாந்தியும் சமாதானமும் அன்பு கிருபையும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை தமது வாழ்வில் நிறைவில்லாமல் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தொடக்கம் அத்துணை நல்லோர்கள் மீதும் குறிப்பாக நம் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமா. அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜுமா என்கிற இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் இல்லத்திலே நாம் கொண்டு கூடியிருக்கிறோம். நம்முடைய நல்ல எண்ணங்களை செயல்பாடுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு அதற்குரிய நிறைவான கூலி அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, ஏற்படக்கூடிய அடையாளங்களை குறித்து நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். பெரும் அடையாளங்கள், சிறும் அடையாளங்கள் என்ற அடையாளங்களை வேறு பிரித்து இஸ்லாமிய அறிஞர்கள் நமக்கு விளக்கம் தந்திருக்கிறார். இதில் பெரும் அடையாளங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து வரக்கூடிய 10 அடையாளங்களையும், சிறு அடையாளங்களாக ஏறத்தாழ 80க்கும் மேற்பட்ட அடையாளங்களை அவ்வப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாள் அடையாளங்களில் ஒன்றாக சொல்வது இத்ஹாருல் ஃபித்ன் என்று சொல்கிறார். ஃபித்னாக்கள் அதிகப்படுவது, வெளிப்படுவது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மறுமையின் அடையாளமாக சொல்கிறார். மறுமை ஏற்படுகிற நேரத்தில், மறுமைக்கு முந்தைய காலகட்டத்தில் சவால்கள் அதிகரிக்கும். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை, முஃமினை பொறுத்தவரை, மார்க்கத்தை பின்பற்றுகிறவரை பொறுத்தவரை அவருக்கு சவால்கள் அதிகரிக்கும். இந்த சவால்களுக்குள்ளால், ஃபித்னாக்களுக்குள்ளால் தங்களை மாய்த்துக் கொள்கிறவர்களும் இருப்பார்கள். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து, பாதிரு பில் அமால், அமல்களை நீங்கள் துரிதப்படுத்துங்கள், அதிகப்படுத்துங்கள்.
எதற்கு முன்பதாக என்றால், கரும் இருளை போன்று உங்களது அறிவை மழுங்கடிக்கக்கூடிய, உங்களுடைய சிந்தனையை இல்லாமலாக்கக்கூடிய ஃபித்னாக்கள் ஏற்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் அமல்களால் துரிதப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறார். நபிகளார் இருக்கிற போது எந்த ஃபித்னாக்களும் ஏற்பட்டதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுக்கக்கூடியவராக இருந்தார்கள். அந்த சூழலில் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிற்காலங்களில் மிக பெரும் ஃபித்னாக்கள் ஏற்படும், அப்ப உங்களால் அமல் அதிகமா செய்ய முடியாது, அமல்கள் குறைந்து போய்விடும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எனவே அமல்கள் குறைந்து போகிற காலம் ஏற்படுவதற்கு முன்னால் நீங்கள் அமலை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றார். இது சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால், ஃபித்னாவுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த ஹதீஸை எப்படி வழங்க வேண்டும் என்பதை நாம் மிக மிக அவதானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த ஃபித்னா எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யுஸ்பிஹு முஃமினன் வ யும்சி காஃபிரா. காலையில் முஃமினாக அடைகிறவர் மாலையில் காஃபிராகி விடுவார். வ யும்சி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரா. மாலையில் முஃமினாக இருப்பவர் காலையில் காஃபிராகி விடுவார். ஒரு நிலைப்புத்தன்மை இல்லாத, ஃபித்னாவுக்குள்ளால் ஆட்பட்டு போகிற, சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய உறுதி இல்லாத சூழல் இஸ்லாமிய சமூகத்துல உருவாகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதோட இன்னொரு அடுத்த மோசமான பகுதி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த ஃபித்னாக்களில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, யபீஉ தீனஹு அரபம் மினத் துன்யா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்தின் அற்பங்களுக்காக, லாபங்களுக்காக, இன்பங்களுக்காக, சந்தோஷங்களுக்காக மார்க்கத்தையே விலை பேசி விடுவார்கள். மார்க்கம் அவர்களுக்கு பொருட்டாகவோ தெரியாது. ஷரியாத்தின் சட்டதிட்டங்கள், மார்க்கத்தின் வழிகாட்டல்கள் அவர்களுக்கு பெரிதென தெரியாது. தங்களது மனோ இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து மார்க்கத்தையே விட்டுவிடுவார்கள் என அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்னாவினுடைய எல்லையை சொல்கிறார்கள். இன்னைக்கு இந்த சவால்கள் எல்லா இஸ்லாமிய தரப்பு மக்களிடத்திலுமே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பெண் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சவால்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டில யூதர்கள் இஸ்லாமிய சமூகத்தின் எதிரிகள். இஸ்லாமிய சமூகத்தின் வளர்ச்சியையோ, அதன் ஒழுங்கமைப்பையோ, அதன் முன்னேற்றங்களையோ எல்லளவும் விரும்பாத, அதன் வளர்ச்சியை சகிக்காத ஒரு கூட்டம் இருக்குமானால் அது யூத கூட்டம் தான். அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, மனித குலத்திற்கே எதிரானவர்கள் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு மோசமான ஒரு சமூகம். தங்களை அடையாளப்படுத்தவும், தங்களை ஆதிக்கப்படுத்தவும் எந்த எல்லைக்கும் செல்கிற ஒரு கூட்டம். தாங்கள் தான் உயர்ந்தவர்கள், மற்றவர் எல்லோரும் கீழானவர்கள் என்கிற மோசமான சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு சமூகம். அவர்களது எல்லா சிந்தனைகளையும் தவிடுபொடியாக்குகிற ஒரே ஒரு கொள்கையும் வாழ்க்கையும் இந்த உலகத்தில் இருக்குமானால் அது இஸ்லாமை தவிர எதுவும் இல்லை. எந்த வகையிலும் அவர்களுக்கு இணைந்து போகாத, ஒன்று போகாத, அவர்களிலிருந்து எல்லா வகைகளிலும் வேறுபட்டு இருக்கிற, சிறந்த வழிகாட்டில் இருக்கிற ஒரே ஒரு கொள்கை இருக்குமானால் அது இஸ்லாமை தவிர எதுவும் இல்லை. எனவேதான் இஸ்லாம் எப்பொழுது உருவாக்கப்பட்டதோ, இஸ்லாம் எப்போது அவர்களுக்கு தெரியப்பட்டதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது நபியானார்களோ அந்த காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் தங்களது எதிர்ப்புகளை, வியூகங்களை, திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். சிறந்த சமூகங்கள் எல்லாம் சென்றதற்கு பின்னால் இஸ்லாமிய சமூகத்தில் குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மிகப்பெரிய முயற்சிகள் எடுத்தார்கள். அதில் 2 முயற்சிகள் அவர்கள் செய்தது. ஒன்று, சரியான ஆதாரங்களின் அடிப்படையிலான வாழ்வு முறை அவர்கள் வாழக்கூடாது. எனவே அவர்கள் எதுவெல்லாம் பாதுகாக்கப்பட்டதாய் கருதுகிறார்களோ ஆதாரங்களில், அந்த ஆதாரங்களில் பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும், ஆதாரங்களில் பலவீனங்களை உருவாக்க வேண்டும், ஆதாரங்களில் இட்டுக்கட்டல்களை ஏற்படுத்த வேண்டும். இஸ்லாமிய சமூகம் ஆதாரமாக கருதுவது ஒன்று அல் குர்ஆன், இரண்டாவது ஹதீஸ். முதலில் குர்ஆனை அணுகினார்கள், சில வார்த்தைகளை சேர்த்து பார்த்தார்கள், சில வார்த்தைகளை எடுத்து பார்த்தார்கள். இதுதான் குர்ஆன் என்பதை போல மக்களிடத்தில் ஒரு ஃபித்னா உருவாக்க நினைச்சாங்க. இஸ்லாமிய சமூகம் விழித்துக் கொண்டது, கண்டுபிடித்து விட்டார்கள்.
அவர்களால் குர்ஆனை கொண்டு இந்த சமூகத்தில் பிரச்சனைகளை உருவாக்க முடியும். எனவே அதுக்கு அடுத்த சூழலில் இருப்பது ஹதீதுகள். எனவே இரண்டாவது பகுதி ஆதாரமாக இருக்கிற ஹதீதுகளில் நுழைந்து தங்களால் மொழி புலமைகளை உருவாக்கி கொண்டு அரபி மொழியில் புலமைத்துவத்தை ஏற்படுத்தி கொண்டு ஹதீதுகளில் விளையாட்டுகளை உருவாக்க ஆரம்பித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சொல்லி இருக்க மாட்டார்களோ அப்படிப்பட்ட புது புது செய்திகளை ஹதீதுகளாக இவர்கள் உருவாக்கினார்கள். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான், இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்ததுதான் என்ற இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை, பொய்யான செய்திகளை ஹதீஸ் என்கிற அடிப்படையில் இஸ்லாமிய சமூகத்திற்குள்ளால் கொண்டு வைத்தார்கள். இன்றைக்கும் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு சாரார் அது மாதிரியான செய்திகளை எடுத்து வைத்து ஆதாரப்படுத்தி தங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மிக முக்கியமான ஒரு கூட்டம் தான் சூஃபியாக்கள். சூஃபியாக்கள் என்பவர்கள் தங்களுக்கு எதையெல்லாம் ஆதாரமாக எடுத்துக் கொள்கிறார்களோ தங்களது அத்வைத கொள்கைகளுக்கும் தங்களது குஃப்ரியத்தான கொள்கைகளுக்கும் எதையெல்லாம் ஆதாரப்படுத்தி சொல்கிறார்களோ, வியாக்கியானப்படுத்துகிறார்களோ அவைகளில் பெரும்பான்மையானவைகள் இட்டுக்கட்டப்பட்டவைகளாகவும் பொய்களாகவே இருக்கும். ஹதீதுகளாக அவைகளை எடுத்து வைத்து சொல்லக்கூடிய சூழலை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். இவ்வாறு பல இஸ்லாமிய தங்களை இஸ்லாமியர்களாக பார்க்கிறவர்கள், இஸ்லாம் என்று சொல்லுகிறவர்களில் பெரும்பாலாரும் இது மாதிரியான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளுக்கும் புனைவு செய்திகளுக்கும் பலவீனமான செய்திகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அது மார்க்கம் என காட்டுகிற சூழலை இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்படுத்தி விட்டார்கள். இப்படி ஆதாரங்களில் கை வைக்க முனைந்தவர்கள் பிற்காலங்களில் அதனுடைய வீரியத்தையும் தாக்கத்தையும் புரிந்த இமாம்கள் ஹதீதுகளை தரம் பிரித்து எது ஆதாரப்பூர்வமானவை எது ஆதாரப்பூர்வமற்றவை இட்டுக்கட்டப்பட்டவை என்கிற வேறுபாடுகளை ஏற்படுத்தி தந்தமையினால் இன்றைக்கும் இஸ்லாமிய சமூகம் நேர்பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பது அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அன்பானவர்கள், இரண்டாவது பகுதி இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒழுக்க வாழ்வில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது. அவர்கள் எதன் மூலமெல்லாம் கண்ணியமாகி இருக்கிறார்களோ, எந்த கலாச்சாரத்தின் மூலம் தங்களை கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட கண்ணியமான வாழ்வில் இருந்து அவர்களை தூரமாக்குவது, அவர்களை வேறுபடுத்திக் கொண்டு போவது, மேற்கு புலம் காட்டக்கூடிய கலாச்சாரங்களுக்குள்ளால் அவர்களை ஈர்க்க வைத்துக் கொண்டு போவது. இதை 19ஆம் நூற்றாண்டில் அவர்கள் ஒரு சர்வதேச மாநாட்டை உருவாக்கி தங்களது யூத மத குருக்களை எல்லாம் ஏற்படுத்தி தங்களுக்குள் ஏற்படுத்திக் கொண்டார்கள். 100 வருடங்களுக்கு பின்னால் இந்த உலகத்தை நமது கட்டுப்பாட்டிற்குள் எடுத்துக் கொண்டு வர வேண்டும். நாம சொல்றதுதான் அவங்க கேட்கணும். நாம எதை வெளியிடுகிறோமோ அதைத்தான் அவர்கள் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் சுமார் 100 வருடங்களுக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு கான்பரன்ஸ் உருவாக்குகிறார்கள். யூதர்கள் மட்டுமே கொண்ட அந்த குழு, யூத அறிஞர்களால் வரையறுக்கப்பட்ட திட்டங்கள் ஒவ்வொன்றாக காலங்களுக்கு ஏற்ப செயல்படுத்தப்படுகிறது. பலவற்றிலும் அவர்கள் வென்று விட்டார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதுல வேடிக்கையான வேதனையான விஷயம் என்னன்னு சொன்னா, எந்த இஸ்லாமிய சமூகம் யூதனை வெறுக்கிறதோ, யூதனை எதிரியாக பார்க்கிறதோ, பல்வேறு சந்தர்ப்பங்களில் சூழல்களில் அநியாயப்படுத்தப்படுகிற பொழுது அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்கிறதோ, அப்படிப்பட்ட இஸ்லாமிய சமூகமே பல நேரங்களில் அவனுக்கு பின்னால் தான் நின்று கொண்டிருக்கிறது. அவன் எதை வெளியிடுகிறானோ, எதை கலாச்சாரப்படுத்துகிறானோ, எதை வாழ்வியலாக்குகிறானோ, இதுதான் சரி என்று சொல்கிறானோ அதை இஸ்லாமிய சமூகத்தில் பெரும் கூட்டம் எதிர்கொண்டு அதற்கு பின்னால் போய்கொண்டிருக்கிறது. இதுதான் கலாச்சாரம் என்று சென்று கொண்டிருக்கிறது என்கிற சூழலை வேதனையோடு நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யாரை வெறுக்கிறோமோ, யாருக்கும் நமக்கும் பகைமை இருப்பதாய் சொல்கிறோமோ அவனை விட்டு நாம் தூரமாக வேண்டும். ஆனால் அவனுக்கு நெருக்கமான வாழ்வியலைத்தான் மேற்கொண்டிருக்கிறோம். எப்படி சைத்தானுக்கும் நமக்கு மத்தியில் வாழ்வியல் இருக்கிறதோ அது போலவே சைத்தானை அல்லாஹ் பகைவனாக எடுக்க சொல்கிறான். யாரிடத்தில் கேட்டாலும் சைத்தான் எனக்கு எதிரி என்றே நாம் சொல்கிறோம். ஆனால்
நமக்கும் அவனுக்குமான வாழ்முறை எடுத்து பார்த்தால், தொடர்பை எடுத்து பார்த்தால் நண்பனாகத்தான் இருக்கிறார். பல சந்தர்ப்பங்கள்ல, பல நேரங்கள்ல, பல சூழல்கள்ல சைத்தானும் நானும் நண்பர்களை போலவே இருக்கிறோம். யூதர்களையும் அப்படித்தான். கலாச்சாரப்படுத்துகிற ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் அவனுக்கு பின்னால் நின்று கொண்டு, நம்மில் பலரும் நின்று கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை சரி என கருதுகிறோம். அதுதான் ஸ்டேட்டஸ் என்பதை போல பார்க்கிறோம். அதுதான் உயர்வாய் கருதுகிறோம். இஸ்லாமிய சமூகம் நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் மிக முக்கியமானதுதான் பெண்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிற கலாச்சார விஷயங்கள், சிந்தனை மாற்றங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கென்று என்னென்ன வாழ்வியல் முறையை சொல்லித் தந்தார்களோ, அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறதோ, அப்படிப்பட்ட சிறந்த வாழ்வு முறையிலிருந்து பெண்களை வெளியெடுத்து அவன் விரும்புகிற கட்டுப்பாடற்ற வாழ்க்கைக்குள்ளால் கொண்டு போக வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணை நல்ல முறையில் வாழ்வதிலிருந்து அவளை வெளியெடுத்து கெட்ட முன்மாதிரியாக, கெட்ட வழிகாட்டியாக அவரை உருவெடுக்க வேண்டும் என்பதுதான் யூதர்களுடைய மிகப்பெரிய அஜெண்டாவாக, திட்டமாக, தீர்மானமாக அன்றைக்கு பேசப்பட்டது. எனக்கு இஸ்லாமிய சமூகத்து பெண்கள் நிலை அப்படித்தான் இருக்கிறது. 10-20 வருடங்களுக்கு முன்னால் தஅவா துறையில் பெண்களுக்கான தொடர்பு என்ன என்பதையும், இன்றைக்கு தஅவா துறையில் பெண்களுக்கான தொடர்பு என்ன என்பதையும் பார்த்தால், அல்ஹம்துலில்லாஹ், அன்றைக்கு இருந்த விகிதாசாரங்களை விட இன்றைக்கு அதிகமாகத்தான் இருக்கிறது. ஒரு 10-20-30 வருடங்களுக்கு முன்னால் நாம போய் குர்ஆனை பற்றி கேட்போமேயானால், ஹதீஸை குறித்து கேட்போமேயானால், அகீதாவை பற்றி கேட்போம் சொன்னா, அஹ்லாக்கை பற்றி கேட்போம் என்றால், ஃபிக்ஹை பற்றி கேட்போம் என்றால் யாருக்கும் தெரியாது. குர்ஆனை ஓதுவாங்க, டெய்லி ஓதுவாங்க. ஏன், பல பெண்கள் குர்ஆனை டெய்லி முடிக்கிறவர்களாக கூட இருந்திருப்பார்கள். ஆனால் குர்ஆன் என்ன என்ன வாழ்வை சொல்லுது, என்ன விளக்கம் சொல்கிறது, நம்ம எப்படி வாழணும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. மேல் இருக்கிறவர்கள் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்களோ அதை ஏந்தி போய்கொண்டே இருப்பார்கள். குர்ஆனை ஓதுகிற ஒரு புத்தகமாக மாத்திரமே பார்த்தார்கள். பயான்கள் என்பது இல்லை, வகுப்புகள் என்பது இல்லை, தர்பியாக்கள் என்பது இல்லை. எந்த விதமான கல்விக்குரிய சூழல்களும் பெண்களுக்காக அன்றைக்கு ஏற்படுத்தப்படவில்லை. பள்ளிவாசலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தான். பெண்கள் தொழுகைக்கு கூட பள்ளிவாசலுக்கு வந்துடக்கூடாது என்கிற அளவிற்கு சொல்லப்பட்ட ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கும் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு காலம் மாறிவிட்டது. தௌஹீத் புரட்சி ஏற்பட்டதற்கு பின்னால், சிந்தனை தௌஹீத் சிந்தனைகள் உருவாக்கப்பட்டதற்கு பின்னால், சரியான ஹதீதுகள் ஆதாரங்களின் அடிப்படையில் மார்க்கம் எட்டி வைக்கப்பட்டதற்கு பின்னால், பெண்களின் எண்ணிக்கை ஆண்களை விட பள்ளிவாசலில் கூட்டம் ஏறுகிறது. ஒரு தர்பியா நிகழ்ச்சி நாம் ஏற்பாடு செய்தால், பெண்களுக்கான நிகழ்ச்சி என்று ஏற்பாடு செய்தோமையானால், கல்வி ரீதியான விஷயங்களை நாம் ஏற்பாடு செய்தால், இன்றைக்கு முன்னணியில் இருக்கிற ஆர்வமுடையவர்கள் யார் என்று பார்த்தால் பெண்கள் தான். ஆண்களின் வருகையை தாண்டி பெண்களின் வருகை கல்வி ரீதியான விஷயங்களில் மிக 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 விகிதாசாரங்களை அதிகப்படுத்தி இருக்கிறது. கோயம்புத்தூரே அதற்கு மிக சிறந்த உதாரணம். எத்தனை ஆண்களுக்கான கல்வி நிலையங்கள் இருக்கிறது என்பதையும், பெண்களுக்கான கல்வி சூழல்கள் எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் எடுத்து பார்த்தால், ஆண்களுக்கு ஏற்படுத்தப்பட்டதை விட பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறது. பெண்களுக்கு நடத்தப்படுகிற வகுப்புகளும் தர்பியாக்களும் பயான்களும் அதிகமாக இருக்கிறது. ஆனா வேதனை என்ன தெரியுமா? எந்த பெண்களுக்கு இவ்வளவு கல்வி நிலையங்களும் தஅவா முறைகளும் தர்பியாக்களும் வகுப்புகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ, அங்கிருந்து தான் நிறைய ஃபித்னாக்களும் ஏற்படுகிறது. நிறைய பிரச்சனைகளும் அங்கிருந்து தான் உருவாகிறது. இவ்வளவு கல்வி வயப்பட்டிருக்கிற, தஅவா முறையில் மாற்றங்கள் உருவாகி இருக்கிற, மேலெண்ணம் உருவாகி இருக்கிற பெண்களிடத்தில் தக்வா ரீதியான மாற்றங்கள் உருவாகி இருக்கிறதா என்றால் மிக மிக குறைவாகவே இருக்கிறது. நாம படிக்கிறோம், நாம் கல்வி ரீதியாக நம்மை முன்னேற்றிக் கொள்கிறோம். ஆனால் நம்மில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது, நாம் எதிலிருந்து விலகி நம்மை தூய்மைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற விஷயத்தில் பெண்கள் சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிந்தனை ரீதியாக இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் நாம் மிக 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 அவதானிக்கிற கவலைக்குரிய விஷயம் என்ன? குடும்ப பிரச்சனைகள்,
இன்னைக்கு நிரம்பி காணப்படுகிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. சில பிரச்சனைகள் வீதிக்கும் ஜமாத்துக்கும் வந்து விடுகிறது. பல பிரச்சனைகள் அவர்களுக்கு மத்தியிலே பேசி வைக்கப்படுகிறது. நிறைய குடும்ப பிரச்சனைகளை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்? 10 வருஷம் 20 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த குடும்ப வாழ்க்கையில் ஏற்படாத விரிசல்கள், சிக்கல்கள், அங்கேயும் பிரச்சனை இருந்திருக்கும். ஆனால் அது என்னைக்கும் ஒரு பிரச்சனையாக வீதிக்கு வருவதில்லை. நமது மனைவியை, நமது பிள்ளைகளை, நமது குடும்பத்தை பற்றி இன்னொருத்தர் பேசுவதில்லை. ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறிய சிறிய காரணங்களுக்காகவோ அல்லது வேறு விஷயங்களுக்காகவோ குடும்பங்களில் ஏற்படுகிற பிளவுகளை, பிரச்சனைகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஒரு பெண்ணை சீரழித்து விட்டால், பெண்ணின் சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டால் அக்குடும்பத்தையே அது சீரழிக்கும் என்பதை அன்றைக்கு அவர்கள் தெளிவாக திட்டமிட்டு இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லாரும் கையிலுமே மொபைல் போன் இருக்கிறது. மொபைல் போன் இல்லாத, ஆண்ட்ராய்டு போன் இல்லாத, வசதி வாய்ப்புகள் கூடிய போன் இல்லாத எவரும் இல்லை. அவரவர் வசதிக்கேற்ப, அவரவருடைய தகுதிக்கேற்ப நாம் மொபைல் போன்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த மொபைல் போன்ல முகநூல் ஐடி இல்லாத எவரும் இல்லை. எல்லாருக்கும் Facebook ஐடி இருக்கிறது. அதை தாண்டி இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் என்று சொல்லப்படுகிற சமூக வலைதளம் பெருமளவு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் பாதிப்புகளை உருவாக்கி இருக்கிறது. இதை உருவாக்கியவர், இதை டெவலப் பண்ணியவர், அப்டேட் பண்ணியதற்கு பின்னால் இருப்பவனார் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் நாம் அதை பயன்படுத்துகிற முறைமை, பயன்படுத்துகிற விகிதம் இஸ்லாமிய சமூகத்தில் மிக மிக குறைந்து போயிருக்கும். நாம் அதை தேவைக்கு பயன்படுத்துகிறோமா, தேவையின்றி பயன்படுத்துகிறோமா, நமது வாழ்வில் நன்மைகளை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை சிந்திக்க நாம் மறந்து விடுகிறோம். இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இஸ்லாமிய பெண்களின் மிகப்பெரிய சிந்தனை சிதறல்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இஸ்லாம் எப்படி குடும்ப வாழ்வை வாழ வேண்டும் என்று சொல்கிறதோ, ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளோடு எப்படி அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ வேண்டும் என்று கற்பிக்கிறதோ, அக்கற்பனை, அந்த கற்பித்தலுக்கு நேர் மாற்றமான சிந்தனை விளைக்கப்படுகிறது. 4 பேர் வர்றாங்க, குடும்ப வாழ்க்கையை பற்றி இவர் பேசினார். வீடியோக்கள் எடுத்து பேஸ்புக்குகளிலோ, யூடியூப்களிலோ, இன்ஸ்டாகிராம்களிலோ அப்லோட் செய்து விடுகிறார். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுல ஒரு இடத்துல நாம நின்று இவர் என்ன சொல்றார் என்று கேட்டால், பெண்களின் உரிமை என்றும், மனைவி எப்படி தன் உரிமையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும், அதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்றும் ஆலோசனைகள் கொடுக்கிறார். இந்த ஆலோசனையை கேட்கிற ஒரு பெண் அதன் மூலமாக இப்படித்தான் கணவனிடம் நடந்து கொள்ள வேண்டும், இப்படித்தான் கணவனை நாம் அப்ரோச் பண்ணணும், கணவனை இப்படித்தான் நாம் கேட்க வேண்டும் என்கிற ஆலோசனைகளை, தவறு ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு கணவனிடத்தில் அதை செயல்படுத்துகிறார். இதனால் வரைக்கும் இப்படி நடந்து கொள்ளாத மனைவி இப்படி நடக்கிறார் என்று கணவன் அதிர்ச்சியுற்று மேல் கேள்வி கேட்க பிரச்சனைகள் உருவாகி விடுகிறது. இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இதற்கு கச்சாணிகளாக மாறி இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் பிறழ்வுகள் ஏற்படுவதற்கு இது ஒரு காரணியாக மாறி இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு கட்டங்களிலும் எடுத்துக் கொள்ளலாம். ஆடை, இஸ்லாமிய பெண்களின் ஆடை முறை எப்படி இருக்கிறது, அல்லாஹ் எப்படி ஆடையை அமைத்துக் கொள்ள சொல்கிறான், இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களின் ஆடை முறைமை எப்படி இருக்கிறது நாம் சற்று அவதானிக்க கடமைப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சூழலிலும் சவால்களை பெண்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடுகிறார்கள். பல பெண்கள் அதில் விழுந்து விடுகிறார்கள். அல்லாஹ் திருமறையில் ஆடையை பற்றி சொல்கிறான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து சொல்றா, பெண்ணுக்கு தனியாகவும் சொல்கிறான். சூரா ஆராஃபில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யா பனி ஆதம் கத் அன்ஸல்னா இலைக்கும் லிபாஸன் யுவாரி சௌஆத்திக்கும் வரிஷா. ஆதமுடைய மகனே, மக்களே, உங்களுக்கு நாம் ஆடையை இறக்கி இருக்கிறோம். எதற்கு தெரியுமா? யுவாரி சௌஆத்திக்கும் வரிஷா, உங்களது மானங்களை மறைக்கவும், உங்களுக்கு கண்ணியத்தை தரவும் இருக்கக்கூடிய ஆடையை நாம் உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒருவர் ஆடை அணிந்தால் 2 நோக்கங்கள் இருக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். ஒண்ணு, அந்த ஆடை அவர் மானத்தை மறைக்க வேண்டும்.
இரண்டாவது அவருக்கு அது கண்ணியத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த ரெண்டுல ஒண்ணு இல்லைன்னா அது ஆடையே இல்லை. சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வலிபாசு தக்வா ذلك خير. நீங்க அணிகிற ஆடையில் சிறந்தது தக்வா என்கிற ஆடையாகும். அல்லாஹ் சொல்கிறார். ஒரு கடைக்கு போறோம், டிரெஸ் எடுக்கிறோம், நாம் எடுக்கிற ஆடை என் மானத்தை மறைக்குமா, எனக்கு கண்ணியத்தை ஏற்படுத்துமா என்று பார்ப்பதற்கு தக்வா என்பது தேவை என்பதை அல்லாஹ் சொல்கிறார். யாரிடத்தில் தக்வா இல்லையோ, பேணுதல் இல்லையோ, அல்லாஹ்வை பற்றிய பயம் இல்லையோ, அவர் செலக்ட் பண்ணுகிற ஆடை இந்த ரெண்டுல ஒண்ணு இல்லாமத்தான் இருக்கும். ஒண்ணு கவர்ச்சியாக இருக்கும், இல்லை என்றால் அது மானத்தை மறைப்பதாக இருக்காது, அது அவருக்கு கண்ணியத்தை ஏற்படுத்துவதாக இருக்காது. தக்வா இல்லாமல் இருந்தால் என்பதை அல்லாஹ் சொல்லி தருகிறார். பெண்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் சூரா அஹ்ஸாபில, யா அய்யுஹன் நபி குல் லி அஸ்வாஜிக் வ பனாதிக் வ நிசாஇல் முஃமினீன். நபியே, உமது மனைவிமார்களுக்கும் உமது பெண் பிள்ளைகளுக்கும் ஈமான் கொண்ட பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கிறான், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின். அவர்கள் தங்களது முக்காடுகளை, தங்களது ஜில்பாபுகளை அவர்கள் அணிந்து கொள்ளட்டும். ذلك أدنى يعرفن فلا يؤذين. அதற்கு காரணம் அவர்கள் நல்ல பெண்கள் என அறியப்பட்டு வேதனை துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்காமல் இருப்பதற்காக. அவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும், அவர்கள் நல்ல பெண்கள் என்பது அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களுக்கான ஆடைக்கான நோக்கத்தை அல்லாஹ் சொல்கிறார். இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களின் ஆடை முறைமையில் இந்த இரண்டும் இருக்கிறதா அல்லது ஃபேஷனபிளான சிந்தனை இருக்கிறா என்பதை பார்த்தால் இன்றைக்கு பெரும்பான்மையான பெண்களின் சிந்தனை இதுவாகத்தான் இருக்கிறது. இந்த வருஷம் எது மார்க்கெட்ல முக்கியமா வருது, எது ஃப்ரெஷ்ஷா வருகிறது, இதுதான் இன்னத்த மாடல் என்று சொல்லப்பட்டால் அது எவ்வளவு விலை என்றாலும் கொடுத்து வாங்குகிற சூழல் இஸ்லாமிய பெண்களிடத்தில் உருவாகி இருக்கிறது. அவர்கள் அணிகிற ஆடைகளில் பல இப்படித்தான் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, அல்லாஹ் தக்வா வழங்கியவர்களை தவிர இஸ்லாமிய சமூகம் இப்படிப்பட்ட பல சவால்களுக்குள்ளாக போய் நின்று கொண்டிருக்கிறது. நிறைய சவால்களை இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அதிலிருந்து நம்மை நாம் மீட்டெடுத்து இஸ்லாம் என்கிற உன்னத மார்க்கத்திற்குள்ளால் வந்து சேருகிற சூழலை உருவாக்குவது நமது கடமை, திருப்பி கொண்டு வருவது நமது கடமை, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது நமது கடமை என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட இஸ்லாம் சொல்கிற வாழ்வியலை எதிர்கொள்ளவும் சவால்களை நாம் இல்லாமலாக்கவும் அதை எதிர்த்து நிற்கவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நம்மை ஆக்கி அருள்புரிவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய சகோதரர்களே, ஜுமாவுடைய முதல் உரையில் நம்முடைய ஈமானுக்கு எதிரான சவால்களை நாம் எதிர்கொள்ள தயாராக வேண்டும். நம்முடைய ஈமானை நாம் பலப்படுத்துவது, நம்முடைய தக்வாவை நாம் பலப்படுத்துவதன் மூலமே அது ஏற்படும். எனவே என்னென்ன சவால்கள் குறிப்பாக பெண்களுக்கு எதிராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறதோ அதில் பிரதானப்படுத்தப்பட்ட 2 விஷயங்களை மாத்திரமே நாம் இன்றைய ஜுமாவில் பார்த்திருக்கிறோம். ஒன்று, புதிய புதிய சிந்தனைகளால் ஏற்படக்கூடிய குடும்ப பிரச்சனைகள். இன்னொன்று, மன இச்சைகளால் அவர்கள் அணியக்கூடிய தவறான ஆடை முறைகள்.
இது பெருமளவு இன்றைக்கு பெண் சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிற காரணத்தினால் சுருக்கமாக நாம் இங்கே அதை நினைவுபடுத்தி இருக்கிறோம். மேலதிகமான பல்வேறு சவால்கள் இருக்கிறது. ஏனெல்லாம் இன்றைக்கு பெண்கள் சவாலுக்குள்ளாகி இருக்கிறார்கள். இஸ்லாமிய பெண்கள் மறைமுகமான சவால்கள் இருக்கிறது, வெளிப்படையான சவால்கள் இருக்கிறது. இந்த சவால்களை நாம் எப்படி அறிந்து கொள்வது, அதை எதிர்கொள்வது, அதிலிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்வது என்கிற போதிய அறிவும் தெளிவும் நமக்கு தேவை என்கிற காரணத்தினால் இன்றைய கால சூழல் அப்படி இருக்கிறது. ஒழுக்கம் என்பது இஸ்லாமிய சமூக பெண்களிடத்தில் அவ்வப்போது இல்லாமல் போகிறது. மஹ்ரம், அஜ்னபி என்று சொல்லப்படுகிற மிக முக்கியமான ஒழுக்க அறிவு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்துல பல இடத்திலும் இல்லை. அந்நியமானவர்களோடு நாம் எப்படி நடக்கணும், இரத்த பந்தங்களோடு நாம் எப்படி நடக்கணும், அஜ்னபியான மஹரமியான உறவுகளோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வேறுபாட்டு அறிவு இன்னைக்கு நிறைய பெண்களிடத்துல இல்ல. அதனால் நிறைய பிரச்சனைகள் சமூகத்தில் உருவாகிறத பார்க்கிறோம். இந்த மாதிரி நிறைய ஒழுக்கத்தை பாதிக்கிற பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தினால், அதை நாம் நிறையவே அவதானித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால பெண்களுக்காகவே நாம் அல்லாஹுடைய கிருபையினால் வருகிற 2ஆம் தேதி நாளைய தினம் மாலை 4:30 மணியிலிருந்து 9:30 மணி வரை போத்தனூர் ரோடில் அமர்ந்திருக்கிற தெண்டல் மகாலிலே வைத்து நாம் சமகால பெண்களும் சமகால சவால்களும் சன்மார்க்க பெண்களும் என்கிற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு பெண்களுக்கான ஒரு இஜ்திமா நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். காலத்திற்கேற்ற அவசியப்படுத்தப்பட்ட ஒரு தலைப்பு, அவசியம் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பு. இது பெண்களுக்காக இருக்கிறதுனால ஆண்கள் ஒதுங்கிடக்கூடாது. அதனால ஆண்களுக்கு தனியிட வசதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும், குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பெண் பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கிற இளம் பெண்களாக இருக்கலாம், யாரெல்லாம் இருக்கிறார்களோ பெண்கள், அவர்களை நாம் இந்த இஜ்திமாவிலே அழைத்து வந்து நாம் கலந்து கொள்ள செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். இதுல நாம் நம்முடைய ஜமாத்துடைய அமீராக இருக்கிற ஷேக் எஸ் அப்துல் காதிர் மதனி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் மார்க்க கட்டமைப்பில் மங்கையரின் பங்கு என்கிற கருப்பொருள தலைப்பிலே உரையாற்றி இருக்கிறார்கள். அதுபோல ஷேக் பஷீர் ஃபிர்தௌசி அவர்கள் ஹிஜாபும் மஹ்ரமும் என்கிற தலைப்பிலே உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். KNM ஜமாத்தை சார்ந்த இஸ்லாமிய அழைப்பாளர் ஷேக் அலி ஷாக்கிர் முண்டேரி அவர்கள் பெற்றோரின் ஈடில்லா தியாகமும் பிள்ளைகளின் பொறுப்பற்ற வாழ்வும் என்கிற கருப்பொருளில் மலையாளத்திலே உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இறுதியாக ஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள் சமகால சவால்களும் சன்மார்க்க பெண்களும் என்கிற தலைப்பில சிறப்புரை வழங்க இருக்கிறார்கள். எனவே காலத்திற்கேற்ற தலைப்பும் நிகழ்வும் என்கிற காரணத்தினால் தவறாமல் நாம் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும், நமது வீட்டு பெண்களை கலந்து கொள்ள செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜுமாவின் வாயிலாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளவும் அதன் அடிப்படையிலே செயல்படவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அல்புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வஸ்தஃபீஹி அன்னி வ அன்கும் வ அன் ஸாயிரில் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.